வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரூ 2000க்கான வழங்கும் பொங்கல் பரிசுக்கான தேதி அறிவித்தார். அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு பொங்கல் பரிசு வழங்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே வழங்கப்படும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேதியும் அறிவிச்சிட்டாங்க, எந்த தேதியில் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டி சேலை இதுவும் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக ரூ 1000 வழங்கப்படும் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை ரூ 1000 பெற்றவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூ 1000 மற்றும் பொங்கல் பரிசு ரூ 1000 மொத்தம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை எப்போ பார்த்தீங்கன்னாலும் மாதம் 15ஆம் தேதி தான் வரும். ஆனால் இந்த டைம் 15ஆம் தேதி பொங்கல் வர்றதுனால அது முன்கூட்டியே, அதாவது பார்த்தீங்கன்னா 10, 11, 12 ஆகிய தேதிகளில் வரும்னு சொன்னாங்க. இதில் 11, 12 பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வருவதனால பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ரூ 1000 மகளிர் உரிமை தொகை, அதோட ரூ 1000 பொங்கல் பரிசு தொகுப்பு, அது ஒரு ரூ 1000 அதுவும் வழங்கப்படும், 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்துமே டோக்கன் முறையில் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேட்டி சேலை சர்க்கரை பருப்புலாம் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் முறையில் 2000 ரூபாய் ரொக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கு வந்துடும். வங்கி கணக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் வழங்குறதுக்கு பேசிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.